பெங்களூரில் வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு மெடிடேஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்களா ஒரு டெம்பிள்னு சொன்னேன். ஓகே, எங்கே இருந்தால் என்ன மனுஷங்க இதில் இருக்க போகிறாங்க, ஓகேன்னு சொல்லிட்டேன். அந்த டெம்பிளோட தேவதை வந்து கன்னிகா பரமேஸ்வரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அங்கே போனோம், உட்காந்தோம். ஒரு 30 லேடிஸ் வந்தாங்க. இங்கேயும் பாருங்கள், பெரும்பாலும் லேடிஸ் தான் இருப்பாங்க. பிஎஸ்எஸ் சொல்ல பத்திரிஜி சொல்ல 95% லேடிஸ் தான். ஸோ அந்த கோயிலில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் ஸ்பீச் கொடுத்தேன், எல்லாம் கன்வின்ஸ் ஆனாங்க, கன்வே பண்ணேன். மெடிடேஷனில் உட்காந்தப்ப அந்த சிலையிலேருந்து அந்த அம்மா வெளியே வந்தது. அந்த சின்ன சூலம் ஒன்று வச்சுட்டு வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த நல்லா பட்டு புடவெல்லாம் வச்சு கிரீடை வச்சுக்கிட்டு சின்ன சூலை வச்சு வந்தது. வந்தோடனே நான் கேட்டேன், ஏம்மா நீ பார்த்தா பாசிட்டிவாக தான் தெரியுற, இவங்கெல்லாம் இன்னும் உன்னை பக்தி பூஜையே பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆகிறதுக்கு நீங்கள் தியானம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களான்னா எங்கே கேட்குறாங்க. நான் பேசுகிறேன், அவங்களால கேட்க முடியுதா? அவங்க தான் அந்த மோட்டரை ஓடிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேன்றாங்க. நான் இப்போ எனக்கு புரியல என்ன சொல்கிறதுன்ட்டு. சரி, அவங்க தூங்குவாங்கள்ல, அப்போ மைண்ட் எம்டி ஆகும் இல்லைன்னா, அப்போவும் மோட்டர் ஓடிட்டு தான் இருக்குது. நான் சொல்கிறது அவங்க கேட்கவே மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு தான் சார் நீங்கள் வந்தீங்கள, நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன், என் டெம்பிள்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் நீங்கள் கிளாஸ் சொல்லுங்கள், ஐ ஆம் வித் யூ அப்படின்னு. இது என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சென்னையில். நான் ஃபஸ்ட் இந்த மாதிரி சோல்ஸ்லாம் வரும்னு தெரியாது நமக்கு. அதாவது எத்திரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, சோல்லாம் வராது. எத்திரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடியில் வரும்னு தெரியாது. நான் பாட தியானத்தில் உட்காந்தேன். எங்கள் பெரியம்மா வந்து உட்காந்துச்சு. அது வந்து அவங்களோட எத்திரிக் பாடி. நான் சொன்னேன், ஓகே நான் மெடிடேஷன் பண்ணதால் நீங்கள் ஹையர் வேர்ல்ட்ஸ்லேருந்து வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லைடா, இங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படி. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸே இல்லைல்ல. நான் நினச்சேன், ஓகே மெடிடேஷன் பண்ணாலும் மேலேருந்து ஏதோ மாஸ்டர் மாதிரி வராங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை, நான் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன். என்ன 1995 நீங்கள் அவுட்டு, 2004 10 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கன்னா? எப்படி போகணுன்னு வழி தெரியல, எல்லாமே இருட்டாக இருக்குது அப்படின்னா. இருட்டாக இருக்கா? 1,00,000 ரூபாய் செலவு பண்ணோம், பூஜை கீஜெல்லாம் போட்டாங்க, எங்களெல்லாம் மேலே மாடி வேற அனுப்பிச்சிட்டாங்க, நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு என்னென்னமோ நிறைய நடந்தது. 2 நாள் டார்ச்சர், நாங்கள் சாப்பிடக்கூட இல்லை நாங்கன்னா. அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு வரல அப்படின்ட்டாங்க. அப்படியே யோசித்தேன், நீ 40 வருஷம் கோயிலுக்கு போன எவ்ரி சண்டே என்ன அதுவும் ஹெல்ப் ஆகுது அப்படின்ச்சு. என்னோடய லைஃப் டர்னிங் பாயிண்ட். இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ பண்ணீங்க, நீங்கள் பக்தியில் இருந்தீங்க, பூஜை பண்ணோம், 1,00,000 ரூபாய் செலவு பண்ணோம், ஹோமம்லாம் பண்ணாங்க வீட்டில். 20 வருஷம் அதவா 95 to 10 வருஷம் ஆச்சு, இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. சரி, இப்போ ஏன் இங்கே வந்தீங்கன்னா? எல்லாமே இருட்டாக இருந்ததா, ஏதோ ஒரு வெளிச்சல் தெரிஞ்சது. கிட்ட வந்து பார்த்தா நீ தியாகத்தில் உட்காந்துரு. சரி, இவருக்கு என்ன சொல்ல முடியும், மூக்கு இருக்கு, சுவாசத்தை கவனின்னு. இது என்ன சொல்றது புரியல. இது எப்படி உருவம் அப்படியே இருக்கு, லைட்டு மாதிரி தானே இருக்கணும். விட்டுனா இன்னும் அந்த மைண்டு வந்து அப்படியே இருக்கு. சரி, என்ன பண்ணோன்னா, க்ளோஸ் யுவர் ஐஸ், அப்சர்வ் த பிரெத்ன்னு பார்க்கலாம் என்ன நடக்குது. ஒரே ஒரு செகண்டு தான், அப்படியே ஒரு வெளிச்சம் மாதிரி அப்படியே மேலே போய்ட்டு. ஓ வா, அதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது முடிஞ்சவொன்னே ஐயப்பா என்ன பண்ணால், எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கண்ணு முன்னாலே பூனலை அறுத்துட்டேன். திஸ் இஸ் நான்சென்ஸ், நான் இனிமேல் அந்த பூஜைலாம் நான் பண்ண மாட்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் சிரித்தாங்க. நாங்கள் எல்லாம் 1,00,000 ரூபாய் செலவு பண்ணோம், அவங்க மேலே எப்போ போயிட்டா 1,00,000 ரூபாய் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. இதோட என் அனுபவம் எங்கேயோ படித்ததோ பேசுனது இல்லை. அவங்க வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதோட என்னோடய மைண்ட் ப்ராஜெக்ஷன் இல்லவே இல்லை. இது ஒரு 10 நிமிஷமாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ நேரம் எப்படி நீங்கள் அசியூம் பண்ணலாம்? அதனால் அன்னிலேருந்து நான் சொன்னேன், நான் கோயிலுக்கு போனால் மெடிடேஷன் சொல்ல போவேன், அவங்கவுங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ட்டு. அன்னிலேருந்து வந்து உனக்கு ஆன்மீகமே இல்லை, நீ வந்து ஒரு அது என்னன்னு சொல்லுவாங்க, எத்திஸ்ட்னு சொல்லிட்டாங்க. சரி, எது வேணாலும் சொல்லிக்கோங்க, ஓகே எத்திஸ்ட்னு சொல்லிங்க, எது வேணாலும் சொல்லிங்க, பட் ஐ வாண்ட் டு லீவ் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். எனக்கு வந்து சிவன் ரொம்ப பிடிக்கும்.
பிரதோஷம்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ கோயிலுக்கு போய் 4 மணி நேரம் அபிஷேகத்தில் நின்று வந்தான் நானும். அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்வளோ டைம் ஆனாலும் சரி. சிவன் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு என்னோடய அப்பா மாதிரி ஃபீலிங் எனக்கு அவர். அவ்வளோதான். மெடிடேஷனில் அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஃபோட்டோவில் தான் பார்ப்போம், லிங்கத்தில் தான் பார்ப்போம். டைரெக்டாக அவர் தரிசனம் கொடுத்ததே இல்லை. நிறைய ட்ரை பண்ணேன், எல்லா கோயிலுக்கு போனேன், எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு பார்ப்பாரான்ட்டு. கனவுலையும் வரல, நினைவுலையும் வரல, கனவுலையும் வரல. நீங்கள் எங்கே தான்ப்பா பிடிக்கிறது. அவரோட தியானம் செஞ்சுட்டு இருந்தேன். தியானம் செஞ்சு முடிஞ்சப்புறம் கையை கண்ணு மேலே வச்சு ஓப்பன் பண்ணுறேன். என் கண்ணு முன்னால் உட்காந்துருக்காரு, தியானம் செஞ்சிட்ருக்கேன். ஒரு லைட்டு மாதிரி இருந்து புகை மாதிரி வந்துட்டுருக்கு. 10 செகண்ட் அப்படியே பார்த்து மெய் மதிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த சென்சஸ்க்கு வந்துட்டேன். அவர் அங்கேயே தான் இருக்கார், ஆனால் அது விஷன் போயிடுச்சு. இதெல்லாம் கண்ணாடி இல்லாமல் தெரிஞ்சுது. அதான் ஆச்சரியம். ஸ்பிரிச்சுவலுக்கு இது தேவையில்லை அப்படி அப்போவா புரிஞ்சுது. சரி, இப்படி ஒரு வாட்டி தூங்கிட்டு இருந்தேன். நைட்டு கண்ணு முழிச்சு இப்படி பார்க்குறேன், யாரோ ஒரு லேடி நிற்கிறாங்க. பார்த்தா வைஃப் படுத்துட்ருக்கு. ஒரு லேடி அங்கே விண்டோ கிட்ட நிற்கிது. நினச்சி பாருங்களேன், ராத்திரி 1 மணிக்கு லைட் இல்லை, ஒரு லேடி கண்ணு முன்னால் நிற்கிது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஏங்க ஏதோ நிற்குதுங்க, ஓடிடலாங்க. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் போக தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வந்தது, யாரும் இருந்தாங்களான்னு. பெட்ஷீட்டை கழட்டு பார்க்க என் முன்னால் வந்து இப்படி பார்க்குது. நானும் பார்த்தேன், அதுவும் பார்த்துட்டு நானும் பார்த்தேன். சிரிப்பு போயிடுச்சு. தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால், நீ பேசியிருக்கணும், கொஷின் கேட்டிருக்கணும். ஐயோ 1 மணிக்கு கொஷின் எங்கேயா கேட்கணும், நானே தூக்கத்தில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நடக்கும். டம்ளர் இங்கே வைப்பேன், இங்கே இருக்கும் டம்ளர், திருப்பி இங்கே வைப்பேன், இங்கே போவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வெறும் காமன் தான். ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன், இப்படி ஒருத்தர் போயிட்டு இருப்பார். அங்கே பார்க்கறதுக்குள்ளே இது மாயமாயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபிசிக்கலைஸ்க்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். நம்பக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா எனக்கு கண்ணு முன்னேற நடந்துட்டுருக்கு. நேத்தோரமாக வந்தாங்க, இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே ஒன்று நிற்குது சார்னாங்க. இப்போ கூட எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. அது உங்களை சுற்றிட்டு இருக்கு, என்ன சுற்றலை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி நிறைய அனுபவங்கள் நடக்கும். ஓகே, போன புத்த பௌர்ணமிக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, சடனாக வந்து 4 இடத்துல புத்தர் வந்து தோணுனார், ஆரஞ்சு லைட்டில். அப்படியே அதுக்கப்புறம் தான் பூர்ணிமா வந்தாங்க. புத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாராங்க கவுன்சிலேருந்து. இப்போ எல்லா இடத்துலையும் இருப்பான்னு இப்போ தான் பார்த்தேன் 4 அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும்.